character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 12th standard students. Today நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் நடத்துனது எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீக்லிக்கு உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக எழுதுங்க. வீக்லி கொடுக்குற கொஷின்ஸ் அதை படித்து ஒழுங்காக நீங்கள் எழுதிட்டு வந்தாலே கரெக்டாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டே வந்துடும். ஸோ நடத்த ஸோ அதை படிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு போக உங்களுக்கு தான் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, இருக்கிறதுல கொஞ்சம் டஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அப்படின்னா ஃபிசிக்ஸ் தான். ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் கவர் பண்ணுறதை நான் முடிக்கிறத அப்பப்போ கரெக்டாக முடிச்சிடுங்க. வீக்லி டெஸ்ட் எழுதி அப்பப்போ முடிச்சுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம். புக் எடுத்துங்க, உங்களோட ஃபிசிக்ஸ் புக்கு. ஃபிசிக்ஸ் புக்கில் 1.16 எடுத்துங்க. 1.16 காஸ் லா. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஒரு இந்த ஃபஸ்ட்டு லெசனில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா இந்த டாபிக் காஸ் லா முக்கியமான ஒரு டாபிக். 1.6.1. ஸோ காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ காஸ் லானா என்னது, அதனோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் அதை அப்ளை பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் அது யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இன்னைய டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. A number of electric field lines crossing given area kept normal to the electric field lines is called as electric flux. நம்மளுக்கு தெரியும் electric field lines என்னன்னா நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. எப்பயுமே வந்து ஒரு சார்ஜ் இருக்குன்னா அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம லைனாக ப்ரொப்போஸ் பண்ணோம்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாக அதனோட ஸ்ட்ரென்த் வந்து குறையும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு எவ்வளோ லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில். இங்கே பாருங்கள், த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் கிவன் ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் ஆகுது kept normal to the electric field lines. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சார்ஜ் இருக்குன்னா அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம லைன்ஸாக ப்ரப்போஸ் பண்ணுறதா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் அந்த சார்ஜ்னால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிராஸ் ஆகுது ஒரு ஏரியாவில். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை த Greek letters. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட சிம்பிள், திஸ் இஸ் சிம்பிள் மீன்ஸ் பை சொல்லுவாங்க. திஸ் இஸ் உங்களுக்கு இந்த ரவுண்ட் போட்டு ஸோ நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்து பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பை இ, இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு சிம்பிள் மேக்ஸிமம் வந்து பை இ அப்படின்னு சொல்லி தான் எடுத்துப்பாங்க. ஸோ அண்ட் இட்ஸ் யூனிட் வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ் 1. ஸோ 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ் 1 ஆர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும், எப்படி ஒன்றாலும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கூலும் இன்வர்ஸ் 1 அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per coulomb அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கலாம். This is unit for the electric flux. So electric flux is the scalar quantity. இந்த electric flux அப்படின்றது this is the scalar quantity. So vector quantity கிடையாது, scalar quantity. So electricity. அதுக்கப்புறம் it can be positive and negative. So இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். Can be பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். For a simpler understanding of electric flux, the following figure is useful. So கீழே ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த திஸ் இஸ் ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சார்ஜ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ், Qன்ற சார்ஜ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த சார்ஜ் இருந்ததுன்னா
அதை சுற்றி நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு குறையும் அப்படின்றத நார்மலாக பார்த்தோம். இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் ஆகுதோ தட்ஸ் கால்ட் ஆஸ் இந்த பர்டிகுலர் ஏரியாவோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன்ற ஏரியா, பின்ற ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அதிகமாக கிராஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவில் தான் உங்களுக்கு ஃபீல்டு லைன்ஸ் அதிகமாக உங்களுக்கு கிராஸ் ஆகும். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் பி லைன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு கம்மியாக கிராஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏவை கம்பேர் பண்ணும்போது பியில் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். திஸ் இஸ் ஃபார் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் ஆகுதோ தட்ஸ் கால்ட் ஆஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, தட்ஸ் இப்போ இதில் ஏவும் பியை நம்ம கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எது அதிகமாக இருக்குன்னா ஏவில் தான் அதிக ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் ஆகுது. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே பியில் பார்த்தீங்கன்னா உங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கம்மியாக உங்களுக்கு கிராஸ் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லைன் பாருங்கள் 1 2 3 4 4 லைன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகுது இதில் பியில். பட் இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 லைன்ஸ் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகுது இந்த லைன். ஸோ அப்போ இங்கே எதில் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ பாயிண்டில் தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு the electric field of the point charge is drawn this figure. ஸோ அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாயிண்ட் சார்ஜ் அதில் ட்ரா பண்ணியிருக்காங்க. கன்சிடர் 2 ஸ்மால் ரெக்டாங்குலர் ஏரியா அதில் கொடுத்துருப்போம். நம்ம ஏன்ற பாயிண்ட் பின்ற பாயிண்ட் ரெண்டுமே வந்து ரெக்டாங்குலர் ஏரியா கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட்ஸ் பிளேஸ்டு நார்மல் டு த ஃபீல்டு ரீஜன்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ அதான் வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஈவன் தோ தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் த சேம் ஏரியா. ஸோ ரெண்டுலாம் அந்த ஏன்ற எலிமெண்ட்ஸோட ஏரியாவும் பின்ற எலிமெண்ட்ஸோட ஏரியாவும் மேக்ஸிமம் வந்து சேம் தான். அந்த ரெக்டாங்கல் ஷேப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். ஸோ சேம் ஏரியா. The number of electric field lines crossing the element region A is more than the crossing element region B. ஸோ அங்கே எங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக கிராஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ரீஜன் தான் அதிகமாக கிராஸ் ஆகுது. கம்பேர் டு த பி ரீஜனை கம்பேர் பண்ணும்போது ஏ ரீஜனில் உங்களுக்கு அதிகமாக கிராஸ் ஆகும். ஸோ தேர்ஃபோர் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ரீஜன் ஏ இஸ் மோர் தென் தட் ஆஃப் த ரீஜன் பி. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ பியை கம்பேர் பண்ணும்போது ஏல தான் உங்களுக்கு ஹையஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. சின்ஸ் the electric field strength for a point charge decreases as the distance increases. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து எப்போ குறையும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் குறையும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ உங்களுக்கு குறையணும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் குறையுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ உங்களுக்கு குறையும். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆல்சோ வந்து என்னென்னா டிக்ரீஸ் ஆகும் ஆஸ் த டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சு. The above discussion gives the qualitative idea of electric flux. However, previous definition of the electric flux is needed. ஸோ இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் ஐடியா. இது வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கிராஸ் ஆகும் அப்படின்றது ஒரு ஒரு அளவிடக்கூடிய ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ப்ரீசிஸாக நம்ம டெஃபினேஷன் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நீடட். ப்ரீசிஸ் அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது. ஒரு ப்ரீசிஸாக இவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நீட் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அப்படின்றாங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அங்கே வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்றத மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா அவங்க டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி டிரைவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கன்சிடர் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் எ ரீஜன் ஸ்பேஸ். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஸ்பேஸில் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. லெட் அஸ் சூஸ் an area A normal to the electric field lines as shown in the figure. ஸோ அந்த ரீஜனில் ஒரு நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதை வந்து பிக்சரில் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். the electric flux for this cases. ஸோ அப்போ அதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் pi E is equal to E into A. ஸோ இந்த பிக்சர்ஸ் இருக்கும், அந்த பிக்சர்ஸ்ன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் சப்போஸ் த சேம் ஏரியா ஏ இஸ் கெப்ட் parallel to the uniform electric field. ஸோ அந்த சேம் ஏரியா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருந்தால் the no electric field lines pass through the area. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஏவில் பாஸ் ஆகாது. ஃபிகரில் கொடுத்துருக்காங்க 1.31 பியில் கொடுத்துருக்காங்க. நம்ம திஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் திஸ் கேஸ். ஸோ அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வரும். இஃப் த ஏரியா incline at an angle theta, ஒரு ஆங்கிளில் வச்சுருந்தாங்கன்னா with the field, then the component of the electric field perpendicular to the area alone contributes the electric field. So the electric field component parallel to the surface area will not contribute to the electric flux. அப்போ parallel இருந்ததுன்னா அது கான்ட்ரிபியூட் பண்ணாது, பர்பண்டிகுலர் இருந்தால் மட்டும் அது கான்ட்ரிபியூட் பண்ணணும். This is shown in the figure. 1.31 C கொடுத்துருக்காங்க. For this case the electric flux. ஸோ 1.31 C கொடுத்துருக்க பிரகாரம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ E cos theta A, அதாவது certain ஆங்கிளில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா. Further, theta is also angle between the electric field
and direction of the normal to the area. So theta is the angle between the electric field and direction of the normal to the area. ரெண்டுத்தோட angle வந்து theta ன்னு எடுத்துறோம் அப்படின்னா hence the general for the uniform electric field, the electric flux is defined as pi is equal to EA, that is equal to EA cos theta அப்படின்னு சொல்லுவாங்க. So E dot A, அதாவது E vector dot A vector அப்படின்றத டாட் எடுத்துகிட்டே எழுதும்போது அது டாட் அண்ட் வெக்டர் நம்ம எடுத்துகிட்டே எழுதும்போது EA cos theta அப்படின்னு சொல்லலாம். Here note that A vector is the area vector. இல்லை A vector அப்படின்றது ஏரியா வெக்டர். நம்ம அந்த ஏரியா வெக்டரை வெக்டர் எடுத்துகிட்டு எழுதும்போது A n cap அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். Its magnitude simply area A and its direction along the unit vector n cap perpendicular to the area as shown in the figure. Picture la கொடுத்திருக்காங்க. Using this definition for the flux, so in the definition flux oda value pi is equal to E vector dot A vector equation 1.53 and 1.54 can be obtained as special cases 1.53 and 1.5. In figure 1.31a, theta is equal to 0 degree, therefore pi is equal to E vector dot A vector, that is EA அப்படின்னு சொல்லுவாங்க. In figure 1.31b, theta is equal to 90 degree, therefore pi is equal to E vector dot A vector 0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தீட்டா வந்து 90 டிகிரியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து 0 மாறிடும். ஸோ அப்போ இதான் அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ ஒரு பர்டிகுலர் ஏரியா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ இந்த ஏரியா வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும்போது இந்த ஏரியா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும்போது தட் வேல்யூ இஸ் EA. இதே இந்த ஏரியா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு பேரலாக இருக்கும்போது தட் வேல்யூ இஸ் 0. இங்கே பார்த்தீங்க சர்டன் ஆங்கிளில் இருக்கும்போது திஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சர்டன் ஆங்கிளில் இருக்கும்போது அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா திஸ் E cos theta A அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்சர்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இதோட வேல்யூ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ இப்போ வந்து பர்பண்டிகுலராக கொடுத்துருந்தாங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா இந்த வேல்யூ தட்ஸ் வேல்யூஸ் EA. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு பேரலாக இருந்ததுன்னா தட்ஸ் வந்து உங்களுக்கு 0. அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு 0வாக இருக்கும். பிக்சர்ஸ் கொடுத்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே செர்டன் ஆங்கிளில் இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு செர்டன் ஆங்கிள் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தட் வேல்யூ E cos theta A. தீட்டா வந்து 90 டிகிரியாக இருக்கும்போது திஸ் வேல்யூ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து உங்களுக்கு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது, அதை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.17ல் calculate the electric flux through the rectangle sides. ஒரு ரெக்டாங்கிள் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனோட சைஸ் வந்து 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இன் ரீஜன் ஆஃப் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா 900 நியூட்டன் கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள் தீட்டா வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. இஃப் தீட்டா பிகம்ஸ் 0, தீட்டா 0 ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆங்கிள் வந்து உங்களுக்கு 0 இருக்கும்போது எவ்வளோ வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குன்னு கொடுக்குறாங்க. கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க த்ரூ த ரெக்டாங்கிள் சைஸ். அந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 5 சென்டிமீட்டர், லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கெப்ட் இன் த ரீஜன் ஆஃப் ஏ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், தட் இஸ் 100 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் 1. ஸோ த ஆங்கிள் 60 டிகிரியாக இருக்கும்போது தீட்டா பிகம்ஸ் 0. வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்? தீட்டா 0வாக மாறும்போது அங்கே உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த ரெக்டாங்குலர் ஏரியா. ஸோ ரெக்டாங்குலர் ஏரியாவோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தட்ஸ் EA. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு உங்களுக்கு பெர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ வந்து EA. ஸோ இப்போ ஒரு சர்டன் ஆங்கிள் இருக்குது. ஸோ EA cos theta அப்படின்னு வரும். ஸோ EA அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏரியா 5 × 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 500 × 10⁻⁴ cos theta. தீட்டா எத்தனை டிகிரினா 60 டிகிரியில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா வர வேல்யூ pi is equal to 0.25 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ் 1ன்னு வரும். ஃபார் 0வாக இருக்கும்போது தீட்டா தட் இஸ் தீட்டா வந்து 0 ஆகிடுச்சுன்னா அங்கே வேல்யூ வந்து 1ஆக மாறிடும். ஸோ E vector dot A vector அப்படின்னு வரும். தட் வேல்யூ E vector dot A தட்ஸ் EA அப்படின்னு சொல்லிட்டு எதனால் தட்ஸ் Eயோட வேல்யூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் 100 அண்ட் ஏரியா 5 × 10 × 10⁻⁴. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0.5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ் 1 அப்படின்னு வரும். திஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ. திஸ் இம்பார்ட்டன்ட் சம் ஒன்லி. திஸ் இஸ் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். கொடுத்துருக்க வேல்யூஸை ஃபார்முலா எழுதிட்டு கொடுத்துருக்க வேல்யூஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். Next, the electric flux through the arbitrary area kept in the non-uniform electric field. இப்போ யூனிஃபார்மாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃப்ளோ ஆகும்போது அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ நான் யூனிஃபார்மாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் யூனிஃபார்மாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படி மெஷர் பண்ணுறது ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்காங்க. அது போகலாம். சப்போஸ் the electric field is not uniform, யூனிஃபார்மாக இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்ட், and the area is A is not flat surface, அதே போல் ஏரியா A is not flat surface அப்படின்னும் போது then the entire area can be divided into
n small areas. So number of areas வந்து நம்ம n small areas நம்ம டிவைட் பண்ணிக்கணும். thus del A1 del A2 del A3 del எத்தனை ஏரியாஸ் இருக்கோ அத்தனை வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். such that each area element is almost flat. எல்லா ஏரியாவும் வந்து almost flat. the electric field over such area element can be considered as uniform. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்தந்த ஏரியாவில் வந்து யூனிஃபார்மாக உங்களுக்கு ஃபுல் ஆகிட்டு இருக்கு. the electric flux for the entire area A is approximately written as ஒரு சர்டன் ஏரியாவில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம ரேட் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது. இந்த ஃபீல்டில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது பர்டிகுலர் ஏரியா அதாவது ஸ்மால் ஏரியாவை நம்ம பிரிச்சுக்கிறோம். ஒரு ஏரியா பிரிச்சுட்டு நம்ம டோட்டல் ஏரியாவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் ஏ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்காது, நான் யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ நான் யூனிஃபார்மாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு டோட்டல் ஏரியாவுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு அதை கால்குலேட் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு என்னன்னா del A1 அப்படின்ற ஏரியா, அதே போல் செகண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு del A2 அப்படின்ற ஏரியா. ஸோ டோட்டல் ஏரியா எத்தனை இருக்கும் ஸோ அவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடச்சிடும். அதை ஆட் பண்ணும்போது நம்ம சம்மேஷன் அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்ம எழுதுவோம். தி சிம்பிள் இஸ் சம்மேஷன். சம்மேஷன் I is equal to 1 to n, அதாவது I 1லேருந்து n வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ EI இங்கே I இருக்கிறதுல 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே I இருக்கிறதுல 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ EI வெக்டர் del A I வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி நம்ம எழுதிருக்கோம். பை டேக்கிங் த லிமிட் del AI வெக்டர் டர்ன் டு 0. இப்போ நம்ம del A1 வந்து 0ன்னு எடுத்திருக்கோம் ஃபார் ஆல் I. The summation equation 1.56 becomes integration. அப்போ என்னன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் for the entire area is given by. அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டோட்டல் ஏரியாவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியா நம்ம EDAன்னு வச்சுருக்கோம். அப்போ டோட்டல் ஏரியா கால்குலேட் பண்ணும்போது நம்ம இன்டகிரேட் பண்ணி E.dN எழுதினோம்னா நம்ம டோட்டல் ஏரியாவுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ pi E is equal to integral E vector dot dA vector from equation 1.57. ஸோ நம்ம இப்போ ஈக்குவேஷன் 1.57 வந்து it is clear that the electric flux for a given surface depends on both electric field pattern on the surface area and orientation of the surface with respect to the electric field. So இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பண்ணா clear that electric flux for the given surface, electric flux ஒரு given surface electric flux எப்படி இருக்கும்னா எதை டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னா depends on both electric field. ஸோ அந்த பிளேஸில் இருக்க electric field pattern on the surface area and orientation. ஸோ அதனோட orientation ஸோ இதை வந்து டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் வந்து electric flux ஒரு பர்டிகுலர் டோட்டல் ஏரியாவில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது திஸ் ஃபார்முலா pi is equal to integral E vector dot dA vector. இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம க்ளோஸ் சர்ஃபேஸில் கால்குலேட் பண்ணுவோம். எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். திஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் ஏ க்ளோஸ் சர்ஃபேஸ். இன் த ப்ரீவியஸ் செக்ஷன் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் எனி ஆர்பிட்ரி கர்வ்டு சர்ஃபேஸ் இஸ் டிஸ்கஸ்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். சப்போஸ் a closed surface இருந்ததுன்னா is present in the region in non-uniform electric field as shown in the figure 1.33 ஏல கொடுத்துருவோம். ஸோ நம்ம ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸாக இருக்கும்போது ஸோ அங்கே வந்து எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் திஸ் வந்து ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த பர்டிகுலர் ஏரியா அப்படின்றது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ். ஸோ க்ளோஸ் சர்ஃபேஸாக இருக்கும்போது ஸோ அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா திஸ் யூஸ் டு திஸ் மெத்தட். தட் இஸ் E vector is equal to this ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் எடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பர்டிகுலர் ஏரியா எடுத்துட்டு இதில் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணி அதை நம்ம டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் லூப்பில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ அது கொடுத்துருக்காங்க பாருங்க டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓவர் திஸ் க்ளோஸ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அப்போ க்ளோஸ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னும் போது பை அதே சேம் கான்செப்ட் தான் கவனி ஞாபகம் வச்சு இங்கே இன்டெக்ரலில் ரவுண்ட் போட்டிருப்பாங்க, மிடில் வந்து ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது க்ளோஸ் சர்ஃபேஸ் அப்படின்னா இன்டெக்ரலில் ரவுண்ட் போட்டிருப்பாங்க. திஸ் E வெக்டர் அதே சேம் ஃபார்மில் தான் பை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் E வெக்டர் டாட் dA வெக்டர். பட் ஆனால் இன்டெக்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போட்டிருப்பாங்க. திஸ் வந்து க்ளோஸ் சர்ஃபேஸோட சிம்பிள். நோட் தட் the difference between the equation 1.57 1.58. So 1.57 1.58 என்ன difference அப்படினா the integration is equations 1.58 is closed surface integration and for each areal element. This is வந்து ஒரு closed surface integration for the each areal element. The outward is the normal to the direction of the dA vector is shown in the figure 1.33. So outward 1.33b பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. The total electric flux over a closed surface. So ஒரு closed surfaceல total electric flux
surface can be negative, positive or zero. So அது வந்து நெகட்டிவ்ல வரலாம், பாசிட்டிவ்ல வரலாம் or ஜீரோல வரலாம். In the figure 1.33b ல என்ன கொடுத்திருக்காங்க, it is shown that in one area element the angle dA vector and E vector is less than 0. So ஒரு angle வந்து 90 degree less than இருக்கும்போது then the electric flux is positive. Underline பண்ணீங்க, electric flux less than 90 இருக்கும்போது this electric flux வந்து positive and is another aerial element, the angle between the dA vector is greater than 90 இருந்ததுனா the electric flux வந்து நெகட்டிவா வரும். So less than 90 இருந்ததுனா electric flux வந்து positive, greater than 90 இருக்கும்போது electric flux வந்து நெகட்டிவா இருக்கும். In general the electric flux is negative if the electric field lines enter the closed surface and positive if the electric field lines leave the closed surface. ஸோ நெகட்டிவாக இருக்கும்போது இன்டர்னலில் வரும், பாசிட்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு அங்கே வந்து லீவ் ஆகிடும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைட்ஸ் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காஸ் லா. ஸோ காஸ் வந்து என்ன லா சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். 1.6.3 இருக்குவார். A positive point charge Q is surrounded by an imaginary sphere. ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் Qன்னு சார்ஜ் எடுத்திருக்காங்க, is surrounded by a imaginary sphere of radius. ஒரு imaginary sphereல surrounded ஆயிருக்கு, அதோட radius r as shown in the figure. இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். We can calculate the total electric flux through the closed surface of the sphere. இப்போ நம்ம total electric flux நம்ம calculate பண்ணோம் closed surface ஏரியாவில் using the equation 1.58 equation யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ electric fluxோட நம்மளுக்கு closed surface கொடுத்துருக்காங்க. closed surface அப்படின்னா நம்ம integration closed surface அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கோம். ஸோ இப்போ E vector dot dA vector. ஸோ இன்டெக்ரல் நம்ம வெக்டர்ஸ் எடுத்துகிட்டு எழுதும்போது வெக்டர்ஸ் டாட் எடுத்துடும் dA cos theta அப்படின்னு சொல்லலாம் எழுதலாம். ஸோ அப்போ இன்டெக்ரல் க்ளோஸ் சர்ஃபேஸ் dA cos theta அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் ஆஃப் த பாயிண்ட் சார்ஜ் இஸ் டைரக்டட் ரேடியலி அவுட்வர்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியலி அவுட்வர்டில் போகும் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். தேர்ஃபோர் த டைரக்ஷன் ஆஃப் த ஏரியா எலிமெண்ட் D வெக்டர்ஸ் அலாங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈயோட வேல்யூ இ அண்ட் தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். தேர்ஃபோர் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ க்ளோஸ் சர்ஃபேஸ் ஏரியாவில் தீட்டா வந்து ஜீரோ அப்படின்றதுனால அங்கே தீட்டாவோட வேல்யூ ஜீரோன்றதுனால காசு ஜீரோட வேல்யூ ஒன்றா மாறிடும், மீதி இருக்கிற வேல்யூ EDA அப்படின்னு வந்துடும். ஸோ க்ளோஸ் சர்ஃபேஸ் EDA அப்படின்னு வந்துடும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1.59. This is see the pictures. This is a spherical Gaussian surface. This is a spherical Gaussian surface. இதுதான் ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம காஸ் லா சொல்லியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அதை கால்குலேட் பண்ணி டோட்டல் ஏரியா க்ளோஸ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணுறது தான் காஸ் லாவோட முக்கியமான கான்செப்ட். இதில் E is uniform on the surface of the sphere. இதில் Eன்றது uniform of the surface of the sphere அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா this electric fluxோட வேல்யூ E வெளியே எடுத்துட்டாங்க க்ளோஸ் சர்ஃபேஸ் ஏரியா dA. சப்ஸ்டிடியூட்டிங் ஃபார் இன்டெக்ரல் க்ளோஸ் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ என்னன்னா this மார்க் பண்ணிங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து ஒன் மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் dA is equal to வேல்யூ என்னன்னா 4πr². ஸோ இந்த 4πr² வேல்யூவை இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா வர வேல்யூ அண்ட் ஈயோட வேல்யூ அதே போல் ஈயோட வேல்யூ 1/4πε0 Q/r². ஸோ ரெண்டு வேல்யூ இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் தான் இந்த ரெண்டு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ ரெண்டு வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் 1.60 சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈயோட வேல்யூ 1/4πε0 Q/r² வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்டர்னல் க்ளோஸ் டியோட வேல்யூ 4πr² வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு 4π இங்கே ஒரு 4π இருக்குது, இங்கே ஒரு 4π இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு மீதி வர வேல்யூ பார்த்தீங்கன்னா this r² கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற வேல்யூ Q/r² ε0 r² Q/ε0. ஸோ r² கேன்சல் ஆகிடும், 4π கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிற வேல்யூ Q/ε0. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q/ε0. This equation 1.61 is called as Gauss law. So Gauss law important equation electric flux pi is equal to Q/ε0. This is a Gauss law equation, important equations. Next, the remarkable point about this result. So in the result oda remarkable point அப்படினு பாக்கும்போது the equation 1.61 is equally true for any arbitrary shaped surface. So இது only closed surface அப்படினா round shape க்கு மட்டும் இது டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ எந்த ஷேப் கொடுத்தாலும் அதுக்கான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ க்ளோஸ் சர்ஃபேஸ் அப்படின்னும் போது ஒன்லி ரவுண்டட் ஷேப் மட்டும் கிடையாது. ஸோ எனி ஷேப் நம்ம எந்த ஷேப் எடுத்தாலும் க்ளோஸ் சர்ஃபேஸில் அதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து Q/ε0 அப்படின்றது உங்களுக்கு காஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ரிமார்க்கபிள் பாயிண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரூ ஃபார் ஆர்பிட்ரரி ஷேப் surface of the enclosed charge Q and shown in the figure பிக்சரில் கொடுத்துருவோம். It is seen that
the total electric flux is same for closed surface A1, A2, A3 as shown in the figure. அப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்தோன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஏரியாவில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இப்போ A1 பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தோன்னா திஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடையாது. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே போல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆல்சோ சேம். அதே போல் நெக்ஸ்ட் A3ல பாருங்கள், திஸ் ஆல்சோ வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ எல்லா இடத்துலையுமே வந்து சேம். பட் ஸோ ரவுண்டட் ஷேப்பாக இருந்தாலும் சரி, ரவுண்டட் இல்லாத ஷேப்பாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். இப்போ A1, A2, A3 எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ சேமாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ Gauss law states that if a charge Q is enclosed by an arbitrary closed surface, ஒரு சார்ஜ் ஸோ அதை சுற்றி என்க்ளோஸ் பண்ணிருக்கோம் ஒரு ஆர்பிட்ரி க்ளோஸ் சர்ஃபேஸில், தென் அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அந்த க்ளோஸ் சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்குன்னா த்ரூ த க்ளோஸ் சர்ஃபேஸில் தட் இஸ் பை இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் V vector dot dA vector, that value is Q enclosed by epsilon naught. அது Q by epsilon naught அப்படின்னு சொல்லுவாங்க. Q enclosed by epsilon naught கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஸோ Gauss law அப்படின்னு கேட்கும்போது Q enclosed by epsilon naught, where Q enclosed denotes the charges within the closed surface. அப்போ Q enclosed அப்படின்னா எதை டினோட்ஸ் பண்ணுதுன்னா சார்ஜஸ் வித்தின் த க்ளோஸ் சர்ஃபேஸ். க்ளோஸ் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சார்ஜ் தான் இது உங்களுக்கு டினோட் பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க எப்சிலான் நாட் அப்படின்றது. ஓகே, ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்த்தோமோ அது எல்லாமே ஒரு டைம் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். முக்கியமான டாபிக் Gauss law அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ Gauss law டிரைவ் பண்ணியிருக்கிற ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள், அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எதாவது இருந்தால் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.